வணக்கம். நம்ம இப்போ பார்லிமெண்ட்டோட மெம்பர்ஷிப் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் பாசிபிள் மெம்பர்ஷிப். ஒரு பார்லிமெண்ட்ல எவ்வளோ வரையும் நம்ம சீட் வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்றது. லோக்சபாவுக்கு 550, ராஜ்யசபாவுக்கு 250 பாப்புலேஷன் வைஸ். இப்போ இருக்க நம்ம கரண்ட் பாப்புலேஷன் வைஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் மெம்பர்ஷிப் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 543 கொடுத்துருக்காங்க லோக்சபாவுக்கு, 245 கொடுத்துருக்காங்க ராஜ்யசபாவுக்கு. அடுத்து கேஷுவல் வேகன்சிஸ். இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் ஒருத்தர் இறந்து போகிறதுனால, ரிசைன் பண்ணுறதுனால, இல்லை ரிமூவ் ஆகுறதுனால கேஷுவல் வேகன்சிஸ் உருவாகும். இதை வந்து நம்ம கேஷுவல் வேகன்சிஸை இதோட மைனஸ் பண்ணும்போது எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேஷுவல் வேகன்சிஸ் ஒரு 5 இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுவோன்னா 543 மைனஸ் இதை 3ன்னு வச்சுக்கலாமா? 543 3 இப்போது 540 சீட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரெசென்ட் ஸ்ட்ரென்த் பார்க்குறோம். எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்லேருந்து ஆப்சன்டீஸை மைனஸ் பண்ணோம்னா ப்ரெசென்ட் ஸ்ட்ரென்த். எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன? டோட்டல் ஸ்ட்ரென்த்லேருந்து கேஷுவல் வேகன்சிஸை மைனஸ் பண்ணும்போது நமக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வரல, அதை வந்து தான் ப்ரெசென்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் ஓட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஓட் பண்ணல அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ப்ரெசென்ட் ஸ்ட்ரென்த்லேருந்து ஓட் பண்ணாதவங்களை மைனஸ் பண்ண இவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ப்ரெசென்ட் நோட்டி. கோரம் அப்படின்னா என்னென்னா மினிமம் நம்பர் வந்து மெம்பர்ஸ் இருக்கணும். அவங்க இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கி அந்த லோக்சபாவோ ராஜ்யசபாவோ வந்து நடக்கும். இது வந்து ஆர்டிகல் 100 கிளாஸ் 3ல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோரம்ன்றது 1/10 டோட்டல் மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்றது டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படி கிடையாது. எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் தான் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்கிறாங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த்ன்றது 543. இவங்க சொல்ல வந்தது 543 கிடையாது. எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் இந்த 543லேருந்து கேஷுவல் வேகன்சிஸை நம்ம மைனஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு 3 மைனஸ் பண்ணோம். 540 இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 540ல் 10% வந்திருந்தாங்கனாலும் அந்த இது நடக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 54 பேர் தான் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒரு சபையை நடத்துறதுக்கு இங்கே தேவைப்படுறாங்க. நம்ம லோக்சபாவை வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ.